Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ டிசிபியில் ஃப்ளோ கண்ட்ரோல் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃப்ளோ கண்ட்ரோலில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் உங்களுடைய டேட்டா பேக்கெட்ஸ். ஸோ டிசிபியில் நம்மளுக்கு என்ன இருக்கும், டேட்டா எல்லாமே டேட்டா பேக்கெட்ஸாக பிரித்து வச்சுரும். ஸோ 1லேருந்து ஒரு 12 வரைக்கும் டேட்டா பேக்கெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ சைஸை செட் பண்ணிடணும். ஸோ விண்டோ சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு செட் பண்ணுறோம். 1 2 3 4 இந்த 4 பேக்கெட்ஸ்க்கும் ஒரு விண்டோ வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பேக்கெட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம்னா அந்த பேக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு வரும். வந்துச்சுன்னா இந்த விண்டோ அப்படியே மூவ் ஆகிடும், திரும்ப 2 3 4 5க்கு போயிடும். அப்போ விண்டோ சைஸ் எப்பயுமே 4ல் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து 2 டேட்டா பேக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா, ஓகேங்களா, அப்போ இது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ விண்டோ வந்து 3 4 5 6க்கு மூவ் ஆகிடும். அப்போ எப்படி மூவ் ஆகுது, 4 4ஆக தான். ஓகேங்களா? ஸோ 4 4 விண்டோ சைஸ்க்குள்ளே இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கடைசியாக மூவ் ஆகிட்டு எல்லா பேக்கெட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் வரும், விண்டோ மூவ் ஆகிட்டே போகிற டெக்னிக் தான் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் நம்ம எங்கே பயன்படுத்துவோம், டிசிபியில் பயன்படுத்துவோம். டிசிபி என்னது, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்காலில் ஃப்ளோ கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம். சரி, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் நம்மளுக்கு என்ன என்ஷூர் பண்ணோம்னா, சென்டர் வந்து ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணக்கூடாது, ரிசீவர் விட அதை செக் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டிசிபி என்ன பண்ணோம்னா இந்த விண்டோ மெக்கானிசமை பயன்படுத்தி எவ்வளவு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் தான், இந்த மெக்கானிசம் தான். ஓகேங்களா? சரி, இந்த ஸ்லைடிங் விண்டோ வந்து 3 விஷயங்களை பண்ணும். அதாவது மல்டிபிள் பேக்கெட்ஸை சென்ட் பண்ண முடியும் பிஃபோர் அக்னாலஜ்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும், அந்த டைம் என்ன பண்ணணும், சென்டர் வந்து ஒரு விண்டோ மாதிரி மெயின்டைன் பண்ண முடிஞ்சாதான் நம்ம வந்து பேக்கெட்ஸை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பேக்கெட்ஸ் கேன் பி சென்ட் பிஃபோர் ரிசீவிங் அக்னாலஜ்மெண்ட். இந்த டைமில் தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு விண்டோ மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டோம்னா, ஓகேங்களா, ஒவ்வொரு பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த விண்டோ மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்தோடனே விண்டோ வந்து என்ன ஆகும், மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஸ்லைடிங் விண்டோ நம்மளுக்கு எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, எஃபிஷியன்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன், டேட்டா கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? கம்யூனிகேஷனும் நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணும், டேட்டாவை டேட்டா பேக்கெட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமே ஒரு சீக்வன்ஸ் நம்பரை செட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ சென்டர் என்ன பண்ண முடியும், டேட்டா பேக்கெட்ஸை சென்ட் பண்ண முடியும் வித் கரண்ட் விண்டோ சைஸ். ஸோ விண்டோ சைஸ் 4னா 4 4 தான். ஓகேங்களா? அந்த விண்டோ சைஸ்க்குள்ளே இருந்தால் தான் அந்த பேக்கெட்டை சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து விண்டோ டெக்னிக் ஃப்ளோ கண்ட்ரோலில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் வரையணும். ஃப்ளோ கண்ட்ரோலில் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை எழுதணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.